ஸ்வேதா, அது என்ன ஃப்ரிட்ஜ்ல உள்ள வச்ச? அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மா தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். எதுக்கு மறைக்கிற ஸ்வேதா? நீ உள்ள வைக்கிறத பாத்துட்டு தான் கேக்குறோம். வா, யாருக்கும் தெரியாம ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க வந்து பாத்துட்டீங்களா? நல்லா பாத்துக்கோங்க. அண்ணி, ஸ்வேதா அண்ணி கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அட, அதுக்குள்ள பர்த்டே கேக் வாங்கிட்டு வந்துட்டியா? ஏன் அண்ணி, இது பர்த்டேக்கு அண்ணன் கட் பண்ண போற கேக் தானே? இத நாங்க பார்த்தா என்னவா? நீங்க நினைக்கிற மாதிரி இது அந்த பர்த்டே கேக் இல்ல. அது நாளைக்கு தான் ரெடி ஆகும். இந்த கேக்க நான் ஸ்பெஷலா வாங்கிருக்கேன். எதுக்கு தெரியுமா? எதுக்கு அண்ணி? அச்சோ, அதுக்கு முன்னாடி நான் உன்னை சொல்லட்டுமா? நீ அண்ணின்னு கூப்பிடுறது என் காதல் அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. சரி அண்ணி, இந்த கேக் எதுக்குன்னு சொல்லுங்க. நாளைக்கு ஆதிக்கு பர்த்டே இல்லையா? அதனால நைட்டு 12 o'clock ஆனதும் ஆதியை எழுப்பி சர்ப்ரைஸா இந்த கேக்க கட் பண்ண சொல்ல போறேன். அப்படியே ஆதி ஷாக் ஆக போறான். ஏய், ஸ்வேதா எப்படி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாலேன்னு அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆக போறான். ஆக்சுவலா வாவ் அண்ணி, செம்ம ஐடியா. சும்மா அசத்துறீங்க போங்க. லவ் பண்றவங்களாம் உங்களை பார்த்து நிறைய கத்துக்கணும் போலயே. அவ்வளவுதானே, நானே உனக்கு நிறைய கத்து தரேன், கவலையே படாத. ஆனா நான் ஸ்பெஷலா கேக் வாங்கி வச்சிருக்கிறத மட்டும் ஆதி கிட்ட சொல்லிடாதீங்க. ஆதி கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகே? ஓகே அண்ணி, டோன்ட் வரி. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க அசத்துங்க. சீதாக்கா, உங்களுக்கும் தான் சொல்றேன். நீங்க பாட்டுக்கு மறந்து போய் அகிலன் மாமா கிட்ட ஒளறி வச்சிடாதீங்க. அப்புறம் அகிலன் மாமா எல்லார்கிட்டயும் ஒளறி கொட்டிடுவாரு. அப்புறம் என் பிளான் ஊத்திக்கும். புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஆதியோட பர்த்டே பிளாஸ்ட் தான். பாத்தியா நந்திதா, உன்கிட்ட யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு சொன்னா, ஆனா என்கிட்ட என்ன சொன்னா பாத்தியா? யார்கிட்டயும் உளறிடாதீங்கன்னு சொன்னா. அப்படின்னா நான் என்ன உளறுவாயா? என் மேல அவ வச்சிருக்கிற மரியாதைய பாத்தியா? இவெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா என்ன எவ்வளவு கேவலப்படுத்துவா. அண்ணி, நீங்க பெரிய அண்ணனை கல்யாணம் பண்ணி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்வேதாவை பாக்குறீங்க. ஆனா நான் ஸ்வேதாவை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஆதி அண்ணா மேல அவங்களுக்கு அவ்வளவு லவ். அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோன்னு வைங்க, நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. நம்மள தலையில தூக்கி வச்சு அப்படி கொண்டாடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட்டா சின்னதா பேசினா கூட அவ்வளவுதான், ஏதாவது பண்ணி நம்மள மட்டும் தட்டிடுவாங்க. அதான் அவங்க கேரக்டர். புரியுது புரியுது. அதனாலதான் நீ அண்ணின்னு கூப்பிட்டதும் அப்படியே உன்கிட்ட கொழைறா. அதுக்காக நானும் அவளை அண்ணின்னு கூப்பிட முடியுமா? ஆனாலும் ஆதி தம்பி பாவம், வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு அத சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. முக்கியமா இந்த ஸ்வேதா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு.